நாட்டிலேயே 100 நாள் வேலை திட்டத்திற்கு அதிகமான நிதி தமிழ்நாட்டிற்குத்தான் வழங்கப்பட்டுள்ளது என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்செந்தூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே செல்வதாக குற்றம் சாட்டிய அவர் இது அந்த அரசின் கையாலாகாத தனத்தை காட்டுவதாக கூறினார். இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளத்தை குலசேகரப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர் இந்த ஏவுதளம் 50 ஆண்டுகளுக்கு முன்பே வரவேண்டியது, இது திமுகவினரால் தான் தள்ளி வைக்கப்பட்டது என்றும் விமர்சித்தார். குலசேகரப்பட்டினத்தில் மத்திய அரசு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளத்தை உங்களுடைய தொகுதிக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். 50 ஆண்டு காலம் தாமதமாக இதை கொண்டு வந்திருக்கின்றோம். தவறு நம்ம மேல் இல்லைங்க. அவர்கள் எழுந்த பொழுது அன்னைக்கே உங்களுடைய திருச்செந்தூர் தொகுதி குலசேகரப்பட்டினத்திற்கு வந்திருக்க வேண்டிய நம்முடைய ராக்கெட் ஏவுதளம் அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாக போச்சு. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 50 ஆண்டு காலம் கழித்து அந்த ராக்கெட் ஏவுதளத்தை நம்முடைய குலசேகரப்பட்டினத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள்.